அரண்மனையில ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்த ஆமான்னு ஒரு பொல்லாத மனுஷன், மொர்தெகாய்ங்கிற ஒரு ஏழையான மனுஷன் மேல பொறாமப்பட்டு, அவன எப்படியாவது அழிச்சிரணும், அவன கொன்னுறணும்னு சொல்லி பிளான் பண்ணி, அவனுக்காக ஒரு தூக்கு மரத்த ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தானாம். ஆனா மொர்தெகாய் நல்ல கிரியைகள் செஞ்சதுனாலயும், அவன் உண்மையும் உத்தமமா இருந்ததுனாலயும், ஆமான் இருந்த இடத்துக்கு கர்த்தர் மொர்தெகாய உயர்த்தி வச்சுட்டாரு. ஆனா ஆமான் எந்த மனுஷனுக்காக பொறாமப்பட்டு தூக்கு மரம் செஞ்சு வச்சிருந்தானோ, அதே தூக்கு மரத்துல அவன் விழுந்து சாகுற மாரி ஆயிப்போச்சு. நீ உங்களுக்கு விரோதமா கூட நெறைய பேர் பொறாமப்பட்டு, எப்படியாவது இவங்கள அழிச்சிரணும், இவங்கள கொன்னுறணும், இவங்கள இல்லாம ஆக்கிரணும், இவங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு நெறைய பேர் போராடிட்டு இருக்காங்கல்ல. உங்களுக்கு ஒரு வசனம். சங்கீதம் 37:9 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னு போட்டிருக்கு. உங்க மேல பொறாமப்படுறவங்கள பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையும் உத்தமமா நடந்து கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அவருக்கு காத்திருக்கும் போது பொல்லாதவர்களை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க தாழ்ந்து போயிருவாங்க, நம்மள ஆண்டவர் உயர்த்திடுவாரு. விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க.